நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன மாதிரி பிளான் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்துட்டு ஒரு 3-4 பேர்ட்டு நீங்கள் வந்து கொட்டேஷன் வாங்கணும். ஏன்னா உங்களோட இடத்துக்கு தகுந்த மாதிரி ரேட்டு மாறும். உங்கள் இடம் வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் ரோட்லேருந்து கொஞ்சம் பள்ளமாக இருந்ததுன்னா அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா 2000 ரேட்டுக்கும் பண்ணலாம், 1800க்கும் பண்ணலாம், 2500 பண்ணலாம். 2500 பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு 2000 மெட்டீரியல் போட்டால் கூட அது நீங்கள் தான் ஏமாறதா அர்த்தம். ஸோ பேசின ரேட்டுக்கு அந்த மெட்டீரியல் வந்து கரெக்டாக போட்டிருக்காங்க. பழைய ப்ராஜெக்ட்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க எவ்வளோ டைமில் முடிச்சிருக்காங்க அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பில்டர் வந்து சூஸ் பண்ணுறது வந்து பெட்டர். ஜன்னலுக்கு கீழே இப்போ எல்லாருமே காங்கிரீட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. மீது வந்து ஜன்னலுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிராக் நிறைய ஃபார்ம் ஆகும். ஸோ அது கீழே நீங்கள் காங்கிரீட் பண்ணிங்கன்னா அந்த பில்டிங் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பூச்சி கரையான் அரிப்பு இல்லாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் பேஸ்மெண்ட்டில் முடிக்கிறதுல ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி வச்சிடும். இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணதுனால உட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரையான் ஏறாது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா G+1 கட்ட போகிறீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் அப்ரூவ்ட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் உங்கள் இடத்தோட சேல் டாக்குமெண்ட்டு, ஜிபிஎஸ் ஃபோட்டோ, உங்கள் லேண்டோட டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் வந்து ஒரு இ-சேவை மையம் மூலிமா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி 2 நாள் அதிகபட்சமாக 1லேருந்து 2 நாள் அதுக்கு ஒரு ட்ராயிங் ரெடி பண்ணிட்டு நீங்கள் 2 நாளில் வந்து நீங்கள் அப்ரூவ் வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்குற மாதிரி ஈஸியாக வந்து நம்ம தமிழ்நாடு சிஸ்டத்தில் கொண்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு லேண்டு ஒன்று வாங்க போகிறீங்கன்னா அந்த லேண்டை பற்றி அந்த லேண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்ல லோன் கிடைக்குமா, அதாவது கவர்மெண்ட் பேங்க்ல செக் பண்ணிக்கிறேங்க. நம்ம ரூஃப் போடுறதுக்கு முன்னாடி எல்லாருமே வந்து என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா, பொதுவாக நம்ம வந்து இடம் ஒன்று புதுசாக ஒன்று வாங்கியிருப்போம், இல்லை நம்மளோட ஒரு இடம் ஒன்று இருக்குன்னா நம்ம வந்து ஒரு ஃப்ளாட் பண்ண போகிறோம், இல்லை ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறோன்னா என்ன மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும், யாரை வச்சு பண்ணணும்னு சொல்லி பொதுவாக எல்லாத்துக்குமே ஒரு டவுட் இருக்கும். இதுக்கு வந்து உங்களுக்கு கிளியரான பதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணதுக்கு முன்னாடி என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்லிடுறேன். நீங்கள் புதுசாக ஒரு வீடு கட்ட போகிறீங்கன்னா நம்மளுக்கு வந்து பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆன்லைனில் பார்த்து ஏதாவது பில்டர் மூலிமா பண்ணலாமா, இல்லை ஒரு சென்னையிலே நல்ல பெரிய பில்டரை பார்த்து அப்ரோச் பண்ணி அவங்க மூலிமா பண்ணலாமா, இல்லை நம்மளுக்கு லோக்கலில் மேஸ்திரி வச்சு பண்ணலாமா, இல்லை நம்ம ரிலேட்டிவ்க்கு தெரிஞ்சவங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்சவங்க யாருக்கு மூலிமா அவங்களுக்கு யாராவது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணால் அவங்க வச்சு பண்ணலாமா அப்படின்னு சொல்லி பொதுவாக எல்லாத்துக்கும் ஒரு ஐடியா இருக்கும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன மாதிரி பிளான் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்துட்டு ஒரு 3-4 பேர்ட்டு நீங்கள் வந்து கொட்டேஷன் வாங்கணும். ஏன்னா உங்களோட இடத்துக்கு தகுந்த மாதிரி ரேட்டு மாறும். உங்கள் இடம் வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் ரோட்லேருந்து கொஞ்சம் பள்ளமாக இருந்ததுன்னா அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகும். ஸோ உங்கள் இடத்துல வந்து ரோட்லேருந்து உயரமாக இருக்கா, அதே மாதிரி ஒரு ரோட்லேருந்து உங்கள் வீடு வந்து ஒரு சந்து மாதிரி தள்ளி கொஞ்சம் உள்ளே தள்ளி இருக்குது, மெட்டீரியல் கொண்டு போகிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. மெயின் ரோட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா வாக்கப்பில் தான் மெட்டீரியல் கொண்டு போக வேண்டியதாக இருக்கும். அந்த மாதிரியும் சைட் இருக்கும். ஸோ இடத்துக்கு தகுந்த மாதிரி இந்த ரேட் வந்து மாறும். நீங்கள் வந்து உங்கள் இடத்த வந்து பார்த்தீங்கன்னா நேராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பில்டரை கூப்பிட்டு வந்து இடத்த நீங்கள் கிளியராக காட்டி இந்த மாதிரி இந்த பிளானில் இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்ட போகிறேன், இதுக்கு என்ன செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 விட்டு நீங்கள் கொட்டேஷன் வாங்கிடணும். ரேட்டு மட்டும் இல்லை, அவங்க என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்க, என்னென்ன பிராண்டட் யூஸ் பண்ணுவாங்க, என்ன டயத்துக்குள்ளே கன்ஸ்ட்ரக்ஷனை முடிச்சு கொடுப்பாங்க, இது எல்லா டீட்டெயிலும் நீங்கள் வாங்கிட்டு அவங்க மெயினான திங்ஸ் என்னென்னா அவங்க இதுக்கு மட்டும் எத்தனை ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் ஒரு பில்டர்கிட்ட போகிறீங்கன்னா அவங்க இதுக்கு மட்டும் எத்தனை ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க அந்த சைட்டில் நீங்கள் நேராக போய் விசிட் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் ஒரு பில்டரை போகிறதுக்கு முன்னாடி அவங்க வந்து நான் அதை பண்ணியிருக்கேன், இதை பண்ணியிருக்கேன், இந்த ரேட்டில் பண்ணியிருக்கேன் அப்படின்னு என்னன்னாலும் சொல்லலாம். எல்லாத்தையுமே கேட்டுட்டு அவங்க இதுக்கு முன்னாடி எத்தனை ஃப்ளாட் பண்ணியிருக்காங்க, இண்டிவிஜுவலாக அப்பார்ட்மெண்ட் கட்டியிருக்காங்களா, இண்டிவிஜுவலாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்களா, எவ்வளோ ப்ராஜெக்ட் இது வரைக்கும் இந்த வருஷத்தில் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க, அவங்கள்ட்ட எவ்வளோ மேன் பவர் இருக்குது, அவங்களோட ஸ்டேட்டஸ் எவ்வளோ. இப்போ சப்போஸ் நீங்கள் வீடு கட்டலான்னு போகிறீங்க, உங்களுக்கு பேங்க் லோன் மூலிமா போகிறீங்க, உங்களுக்கு பேங்க் லோன் ஒரு 1 மந்த் டிலே ஆகுது, உங்களால் பேமெண்ட் கொடுக்க முடியாத கூட அவங்களால அந்த பேமெண்ட் வந்து அவங்களால சமாளித்து பண்ண முடியுமா, அவங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கா, இதுக்கு பண்ண வீடெல்லாம் கரெக்டாக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்களா, குவாலிட்டி வைஸ் நல்லா பண்ணியிருக்காங்களா, அதாவது நீங்கள் சொன்ன ரேட்டுக்கு அந்த வீடு பண்ணி கொடுத்துருக்காங்களா. அதாவது நீங்கள் வீடு வந்து பார்த்தீங்கன்னா 2000 ரேட்டுக்கும் பண்ணலாம், 1800க்கும் பண்ணலாம், 2500 பண்ணலாம். 2500 பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு 2000 மெட்டீரியல் போட்டால் கூட அது நீங்கள் தான் ஏமாறதா அர்த்தம். ஸோ பேசின ரேட்டுக்கு அந்த மெட்டீரியல் வந்து கரெக்டாக போட்டிருக்காங்களா, பழைய ப்ராஜெக்ட்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க எவ்வளோ டைமில் முடிச்சிருக்காங்க அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பில்டர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறது வந்து பெட்டர். உங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்லை பக்கத்தில் இருக்கவங்க அவங்கள்ட்ட கொடுக்கலான்னு சொல்லி நீங்கள் கொடுத்துட்டு நாளைக்கு ஏதாவது ஒரு சில விஷயங்கள் ரிலேட்டிவே ஒருத்தவங்க பண்ணுறாங்கன்னு சொல்லி கொடுத்துட்டா அவங்கள்ட்ட நம்மளால் அது கேட்க கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கும், ஃபேமிலிக்குள்ளே சின்ன ஒரு மன கஷ்டம் வந்துடும். ஸோ உங்களுக்கு எந்த பில்டரை கொடுத்தாலும் அவங்களோட எல்லா பேக்ரவுண்ட் ப்ராஜெக்ட்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் பில்டிங் கொடுத்தது வந்து கரெக்டான விஷயம். நம்ம சாயாலினி பில்டர் மூலிமா நம்ம வந்து பார்த்திங்கன்னா 2010லேருந்து நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் ஒர்க் நிறைய பண்ணுறோம். ஜேவி வாங்கி நம்ம ஒருத்தவங்க லேண்ட் வச்சுருப்பாங்க, ஸோ அவங்கள்ட்ட நம்ம ஜேவி அக்ரிமெண்ட் சைன் பண்ணி ஃப்ளாட் ஜேவி ஒர்க் நிறைய பண்ணி கொடுத்துட்ருக்கோம், இண்டிவிஜுவல் வீடு பண்ணி கொடுத்துருக்கோம், தனியாக லேண்ட் வாங்கி ஃப்ளாட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும்,
அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ரிப்பராக பிளான் பண்ணி என்னென்ன ஸ்டேஜில் என்னென்ன பேமெண்ட்டு, என்னென்ன மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்ணுவோம், என்ன பிராண்டட் யூஸ் பண்ணுவோம், என்ன காங்கிரீட் போட்டால் இப்போ நம்ம காங்கிரீட் போட்டால் அந்த காங்கிரீட் எவ்வளோ நாள் க்யூரிங் பண்ணி அதுக்கு எவ்வளோ நாள் பிரேக் போடுவோம், ஒரு காலம் போட்டால் அந்த காலத்துக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிடுவோம், இது எல்லாமே டெக்னிக்கலாக எல்லாமே நம்ம வந்து ஃபாலோ பண்ணி எல்லாம் கரெக்டாக நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். முடிஞ்ச அளவு வந்து பார்த்திங்கன்னா கிராக்கு கம்மியாக்கிறதுக்கு என்னென்ன புதுசாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜன்னலுக்கு கீழே இப்போ எல்லாருமே காங்கிரீட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. மீதி வந்து ஜன்னலுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிராக் நிறைய ஃபார்ம் ஆகும். ஸோ அது கீழே நீங்கள் காங்கிரீட் பண்ணிங்கன்னா அந்த பில்டிங் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பூச்சி கரையான் அரிப்பு இல்லாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் பேஸ்மெண்ட்டில் முடிக்கிறதுல ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி வச்சிரும். இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணதுனால உட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரையான் ஏறாது, உள்ளே வந்து எறும்பு பூச்சி வராது. ஸோ ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் பண்ணி வைக்கிறோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாசக்கால் மரம்லாம் எடுத்துன்னா நம்ம கொஞ்சம் காஞ்ச மரமாக எடுத்து போட்டு அதுக்கு ஃபுல்லாகவே வார்னிஷ் பண்ணி உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கெமிக்கல் எல்லாமே அப்ளை பண்ணி அந்த சவுத் வாலோட போய் வைப்போம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள டெக்னாலஜியில் என்னென்ன நம்ம ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும், முடிஞ்ச அளவு. ஏன்னா ஒரு டைம் தான் வாழ்க்கையில் கடை வாங்கி வீடு கட்ட போகிறாங்க. அதை முடிஞ்ச அளவு எவ்வளோ குவாலிட்டியாக நம்ம கொடுக்குறோமோ, ஒரு வீடு நல்லா பண்ணுறோமோ அப்படின்னா தான் அடுத்தடுத்த வேலை நம்மளுக்கு வந்து வரும். நம்ம வேலையை பொறுத்தவரை ஒருத்தர் மூலியமாக ஒருத்தர் சொல்லி வருது. நீங்கள் நல்லா பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு வேலை மூலியமாக அடுத்த ஒரு 5 வேலை வரும். ஸோ நீங்கள் கொடுக்கக்கூடிய பில்டரை வந்து இதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ராஜெக்ட் என்ன மாதிரி பண்ணிக்கலாம் அந்த கிளைண்ட்டை நீங்கள் நேராக போய் பார்த்துட்டு பில்டர் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணி பாருங்கள். பொதுவாக வந்து நீங்கள் வந்து ஒரு இடம் வாங்கிட்டு வீடு கட்டச்சில் என்ன மாதிரி அப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப்பில் அப்ரூவ் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா G+1 கட்ட போகிறீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் அப்ரூவ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் உங்கள் இடத்தோட சேல் டாக்குமெண்ட்டு, ஜிபிஎஸ் ஃபோட்டோ, உங்கள் லேண்டோட டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் வந்து ஒரு இசேவை மையம் மூலிமா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி 2 நாள், அதிகபட்சமாக 1லேருந்து 2 நாள் அதுக்கு ஒரு டிராயிங் ரெடி பண்ணிட்டு நீங்கள் 2 நாளில் வந்து நீங்கள் அப்ரூவ் வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்குற மாதிரி ஈஸியாக வந்து நம்ம தமிழ்நாடு சிஸ்டத்தில் கொண்டு வந்துட்டாங்க. நீங்கள் G+2 G+3 போகிறீங்க, ஒரு கிரவுண்டுக்கு மேலே நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராப்பராக ஒரு உங்கள் ஏரியாவில் வந்து ஒரு சர்வேரை பார்த்து அவங்க மூலிமா எல்லா டாக்குமெண்ட் கொடுத்து நீங்கள் அப்ரூவ் வாங்கி நீங்கள் வந்து பண்ண வேண்டியதாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒரு லேண்ட் ஒன்று வாங்க போகிறீங்கன்னா அந்த லேண்டை பற்றி அந்த லேண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்ல லோன் கிடைக்குமா, அதாவது கவர்மெண்ட் பேங்க்ல வந்து நீங்கள் செக் பண்ணிக்கிறீங்க. ப்ரைவேட் பேங்கோட கவர்மெண்ட் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டாக்குமெண்ட் வந்து கேட்பாங்க. இப்போ ஸ்டேட் பேங்க்லாம் நீங்கள் வந்து ஒரு லேண்ட் வாங்கும்போதே அந்த லேண்டுக்கு வந்து லோன் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணிங்கன்னா அந்த லேண்டை வந்து கரெக்டாக இருக்கும். அதாவது நீங்கள் வந்து ரெரா அப்ரூவ்ட் உள்ள லேஅவுட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே பக்காவாக சேஃப்டாக இருக்கும். ரெரா அப்ரூவ் இல்லை அப்படின்னா ஒரு 500 ஸ்கொயர் மீட்டருக்கு உள்ளே இருந்ததுன்னா ரெரா அப்ரூவ் இல்லைன்னா அந்த மாதிரி லேண்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணாதீங்க. நம்ம வந்து சாயாலினி பில்டர் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பில்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண பிளான் போட்டு கொடுக்குறது, ஸ்ட்ரக்சர் டிராயிங்கு, அப்ரூவ் வாங்கி கொடுக்குறது, இது எல்லாமே நம்ம வந்து கூட இருந்து எல்லாமே நம்ம வந்து பண்ணி கொடுத்துருவோம். இந்த பேக்கேஜ் ஃபுல்லே நம்ம பண்ணி கொடுத்தோம். அதுக்கு எக்ஸ்ட்ரா எந்த சார்ஜஸும் பண்ணுறதில்ல. நம்ம பில்டிங்கை பொறுத்த வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரூஃப் போடுறோம், காலம் போடுறோம்னா அந்த ரூஃப்லேயே வந்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், நம்ம ரூஃப் போடுறதுக்கு முன்னாடி எல்லாருமே வந்து என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர், லோட் பேக்கிங் 2 டைப்பில் வந்து நம்ம பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவோம். லோட் பேஸ் ஸ்ட்ரக்சர்னா சைடு வால் எல்லாமே பிரிக் ஒர்க் பண்ணிவிட்டு அந்த ரூஃப் போடுறது ஒரு டைப்பு. இன்னொன்று வந்து ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர்னா சைடில் வந்து பில்லர் மட்டும் எழுப்பிட்டு ரூஃப் போடுறோம். இது வந்து G+1 G+2க்கு ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த பீமுக்கும் அந்த பிரிக் ஒர்க்கு ஜாயினில் எந்த கிராக்கும் வராது, ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா அவுட்டரில் பிரிக் ஒர்க்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிவிட்டு உடனே வந்து ரூஃப் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அப்படி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து அவுட்டரில் பிரிக் ஒர்க்லாம் கம்ப்ளீட் பண்ணி 7 days க்யூரிங் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் சென்ட்ரிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ண கிட்டத்தட்ட 10 நாள் கழிச்சு தான் அந்த ரூஃப் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சைடு வால் எல்லாமே கிராக் வந்து வராது. அந்த செங்கலில் லோடு கிராக் வராமல் இருக்கும். அதே மாதிரி ரூஃப் போடுறதுக்கு முன்னாடி ரோடோட ஹைட் எவ்வளோ, நீங்கள் எவ்வளோ ஹைட்டில் பார்க்கிங் வச்சுருக்கீங்க, அந்த பார்க்கிங் வந்து ரூஃபோட ஹைட் எவ்வளோ இருக்குது, உள்ளே வந்து ஃபால் சீலிங் பண்ண போகிறீங்களா, அதே மாதிரி வீட்டுக்குள்ளே ஹாலு, பெட்ரூம், கிச்சனில் எங்கெங்கே டிவி பாயிண்ட் வைக்க போகிறீங்க, இன்வெர்டர் பாயிண்ட் எங்கே வைக்க போகிறீங்க, டிவி பாக்ஸ் உங்கள் வீட்டுக்கு தேவையான மீட்டர் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸுக்கு கீழே நம்ம பிளான் பண்ணுறோமா, வீட்டுக்குள்ளே வந்து டோருக்கு பேக் சைடு இருக்குதா இல்லை டோருக்கு சைடில் இருக்கா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக்கல் டயக்ராம் வந்து ஃபுல்லாகவே நீங்கள் போட்டு வச்சுட்டு நீங்கள் ரூஃப் ஸ்டார்ட் பண்ணது வந்து பெட்டராக இருக்கும். ஏன்னா ரூஃப் போட்டதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பாம்பேவுக்கு ஒரு ஊக்கு அடிக்கிறீங்க இல்லை ஒரு ட்ரில் போடுறீங்கன்னா எந்தெந்த இடத்துல பைப் வருதுன்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ பிஃபோராக நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் டிராயிங் போட்ட மாதிரியே நீங்கள் வந்து ரூஃபுக்கு வந்து பைப் டிராயிங், எலக்ட்ரிக்கல் டிராயிங் எல்லாமே போட்டு வச்சு நீங்கள் ரூஃப் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாளைக்கு எந்த மாதிரி நம்ம உடைக்க வேண்டியதை வைக்க வேண்டியது எந்த வேலையும் இருக்காது, ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். அதேமாதிரி ரூஃப் போட்டிங்கன்னா ரூஃப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோணி போட்டுட்டு அதுக்கு மேலே பிளாஸ்டிக் சீட் போட்டு காங்கிரீட் போடுங்க. ஏன்னா அந்த காங்கிரீட்டோட ஸ்ட்ரென்த்து வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து தண்ணியாக வாட்டரை சிமெண்ட் பாலாக போனீங்க அதோட ஸ்ட்ரென்த்து குறையும். எங்கேயுமே காங்கிரீட் படத்தில் அதோட ஸ்ட்ரென்த்து குறையாமல் இருக்குது, தண்ணி லீக்கேஜ் இல்லாமல் கீழே எல்லாமே நீங்கள் ஒரு சீட்டு வச்சு பண்ணால் கூட சீட்டுக்கு எல்லாமே பிளாஸ்டிக் சீட் ஒட்டிக்கிறீங்க. நீங்கள் போடுற காங்கிரீட்டில் எந்த வாட்டரும் கீழே இல்லாமல் இருந்தால் காங்கிரீட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஃபுல் காங்கிரீட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வைப்ரேட்டர் யூஸ் பண்ணி போட வேண்டணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்லாப்லையும் கவர் பேக் நீங்கள் வைக்கணும். கவர் பேக் வச்சா மட்டும்தான் அந்த காங்கிரீட்டுக்கும்
கீழே வந்து அந்த கம்பிக்கும் ஒரு கவர் ஆகும். அப்புறம் தான் அந்த கம்பியை வந்து கவர் பண்ணதுனால அந்த காங்கிரீட் வந்து ரொம்ப லைஃப் இருக்கும், எதுவுமே துருபிடிக்காமல் நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். நம்ம சாயானி பில்டர் மூலிமா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜேவி பிளாட் ஒர்க் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சென்னை புழுதிவாக்கத்தில், பல்லாவரத்தில் இந்த மாதிரி வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்குது. கமர்ஷியல் ஒர்க் பார்த்தீங்கன்னா பொருள் பக்கத்தில் நம்ம வந்து தனியாக கடை கட்டுறது, மால் கட்டுறது அந்த மாதிரி ஒரு சின்னதாக பண்ணிட்டு இருக்கிறோம். நீங்கள் வந்து பில்டிங் சம்மந்தமாக எதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.